guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு எஜுகேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்ல யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். guys, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல ஆப்ஷனில் எப்படி அழகாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்ட்டோ இருக்காது கைஸ். முழுக்க செல்லர்ஸோட கான்செப்டை வச்சு தான் நம்ம பண்ணியிருப்போம். அதாவது செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்க, எங்கெங்கெல்லாம் பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பையர்ஸ் எப்படி போய் பை பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் பில்டப் பண்ணியிருப்போம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,860 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் 24,830 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 24,830 இருக்கும்போது 24,800 காலும், மேலே பார்த்திங்கன்னா 24,850 புட்டு, 24,900 புட்டு தான் இந்த மணி. ஓகேங்களா, இந்த மணியில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதனால தான் இது சொல்கிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு நெகட்டிவ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே இருந்த காரணத்தினால நம்ம 24,800 காலை தான் போய் பார்த்தோம். மார்க்கெட் இன்சைட் ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா, அதே மாதிரி சினாரியோவில் கால் இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சேம் அதே சினாரியோட தான் காலும் இருந்தது. ஓப்பனுக்கு மேலே 178ன்றது 24,800 காலோட ஓப்பன் ப்ரைஸ், அதுக்கு மேலே தான் இருந்தான். அதே மாதிரி இன்சைடு ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை. எக்ஸாக்டாக ஓப்பனில் தான் 10 நிமிஷத்தில் அங்கே தான் இருந்தான், ஓப்பன் பக்கமாக தான் இருந்தான். ஓகேங்களா, அப்போ இவனை எடுத்துடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன் இவனை 100% மார்க்கெட் அந்த சினாரியோவில் தான் இவனை உடனே எடுத்துடணுமா, ஓப்பனுக்கு மேலே இவனை அந்த எடுத்துடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இதுக்கு மெயின் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். புட் ஆப்ஷன் வந்து லோவையும் அவனோட ஓப்பன் ப்ரைஸ், அவனோட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாத்தையும் உடச்சி நெகட்டிவில் இருந்தான். அதனால தான் இவனை எடுத்தோம். அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எப்போதுமே யார் பாசிட்டிவாக இருக்கா, யார் நெகட்டிவாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த மணி சார்ட் ரெண்டுத்தையும் வைப்போம், கால் போட்டு. இதில் யார் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது கால் தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருந்தால் அதனால தான் எடுத்தோம். ஏன் காலாக எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டு வந்து எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டல் வீக்கு 15 நிமிஷத்தில். அப்போது இவன் லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். ஓகேங்களா, இவன் வீக்கு அப்படின்னா இவன் ப்ரீமியம் கரைய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸ்ட்ராங்குனா அவன் ப்ரீமியம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கரையும் அப்படின்ட்டு அர்த்தம். இதுதான் ரீசன். ஓகேங்களா, அதனால தான் போயிட்டு நம்ம 24,800 காலை எடுத்தோம். வெறும் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே பாசிட்டிவாக இருந்த காரணத்தினால மட்டும் காலை போய் எடுக்கலை. காலும் ஓப்பனுக்கு மேலே இருந்ததுனால பாசிட்டிவாக இருக்கிறானே அப்படின்ட்டு நம்ம எடுக்கலை. ஏன்னா மார்க்கெட்டும் இன்சைடு, கால் ஆப்ஷனும் இன்சைடு. அப்போது இவன் மட்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்றது நம்மளுக்கு 15 நிமிஷத்தில் தெரியும். அப்படின்னா புட் ஆப்ஷனை வச்சு தான் நம்ம எடுக்கும். இவனோட ஆப்பனண்ட் என்ன பண்ணுறான்னு வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் எப்போதுமே. இவன் ஆப்பனண்ட் டோட்டல் வீக்கு, இவன் லோ உடைச்சதுனால கால் ஆப்ஷன் ஐயை உடைச்சா ஆகணும். அதுதான் ரூல். ஓகேங்களா, இன்னொன்று அவன் டோட்டல் வீக்கு, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. அதனால தான் இவன் ஐ வரைக்கும் போகணும்ன்றது ரூலு. அதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. அதனால தான் காலை எடுத்தோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நீங்கள் எங்கே வேணால் எடுக்கலாம். 180 எடுக்கலாம், 190 கூட எடுக்கலாம். இவனை 190 எடுத்திருந்தால் இவனோட எஸ்டர்டே ஐ தான் டார்கெட். ஏன்னா இவன் ஐ வரைக்கும் போய் ஆகணும். ரூலு ஐயை உடச்சும் போய் ஆகணும், அதுதான் ரூலு. ஆனால் நம்ம ஐ வரைக்கும் டார்கெட் வைக்கணும், அதுதான் ரீசன். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 190 எடுத்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 35 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 35 பாயிண்டில் நம்ம ஹோல்டு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம என்ட்ரி எடுத்த அடுத்த 15 பாயிண்டில் எப்போதுமே வெளியே வரணும். அதுதான் நம்மளோட ரூலு. மிச்சம் இதை நம்ம எங்கே எடுக்கிறோமோ அங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 1/2 hour வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்ட்லாம் பிடிக்க முடியும். ஓகேங்களா, மற்றபடி மார்க்கெட் அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆனாலோ இல்லை டார்கெட் கொடுக்கலாம் நம்ம கவலையே பட மாட்டோம். நம்மளுக்கு தேவை அந்த 15 பாயிண்ட் தான். இவ்வளோ பெரிய பாயிண்ட் போகுமா போகாதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு தேவை நம்ம 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட், அவ்வளோதான். அந்த 15 பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்டு பண்ணுவோம். அதில் இவன் இவ்வளோ பெரிய பாயிண்ட் கொடுத்தானா அதுதான் போனஸ். ஓகேங்களா, அவன் கொடுக்கலனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அவன் திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் வச்சாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி 15 பாயிண்ட் பிடிச்சிட்டோம். இப்படி தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி டிசிப்ளினாக பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும். அப்போ தான் இதில் கன்சிஸ்டண்டாக நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும்.
ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் அழகான ப்ராஃபிட்டை மந்த்லி பண்ண முடியும். இதில் அழகான மணி மேனேஜ்மெண்ட்டும் டிசிப்ளின் ட்ரேடும் பொறுமையும் இருந்தால் நீங்கள் கன்சிஸ்டண்டாக கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் கைஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இன்றைக்கி. புட்டு நெகட்டிவ், ஓகேங்களா? டோட்டல் நெகட்டிவ், லோவை உடச்சது தான் மெயினாக. அந்த லோவை உடச்ச காரணத்தினால கால் வந்து ஐ வரைக்கும் போகணும். கரெக்டாக காலும் பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருந்தது சேம் சினாரியோவில். அதனால தான் அவனை எடுத்தோம். ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப சிம்பிள். இது நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் ரொம்ப அழகாகவே ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்போம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் ஈஸியாகவும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் வாங்காதவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க, கற்றுணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். நம்ம மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.